அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். சார் புதுக்கோட்டையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதாவது தண்ணி இருக்குங்களா? என்ன நிலவரம் சார்? புதுக்கோட்டையை விட ரொம்ப அருகாமை திருச்சியில இருக்கேன். திருச்சியில காவிரி கரை பக்கத்துல தான் இருக்கேன். ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி கேக்குதா? நீங்க பேசுங்க. நான் பேசுறது கேக்குது. ஓகே, நான் திருச்சியில காவிரி கரை பக்கத்துல தான் இருக்கேன். ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா சில ஆண்டுகள்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போதும் சரி, பஸ்ல டிராவல் பண்ணும் சரி, காவேரியில தண்ணீர் கரை புரண்டு ஓடியதால காட்சியெல்லாம் பார்த்திருக்கோம். கொள்ளிடம் மாட்டில பார்த்திருக்கோம். காவிரி கரையிலேயே போய் குழந்தைகளை போய் குளிக்க வச்சதெல்லாம் அந்த நினைவுகள் இருக்கு. இப்போ நீங்க ஒன்னும் இல்ல, ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க ரொம்ப விசேஷமான நாள், ஆடிப்பெருக்குங்கிற விசேஷமான நாள். புதுமண தம்பதிகள்லாம் காவிரி கரையில உட்கார்ந்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்க இல்ல. அதுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுவேன். சில நேரங்கள்ல தண்ணீர் பைக்கும் பொழுது வேற சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் திமுகவா அதிமுக பண்ணிருக்காங்க. அது கூட இவங்க பண்றாங்களா பண்ணலங்கிறது தெரியல. தண்ணீர் இங்க தான் கொண்டு வருவாங்களாங்கிறது தெரியல. ரொம்பவே மோசமான நான் அந்த பகுதியில தான் பேசுறேன். திருச்சியில ஒரு காலத்தில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிய காட்சிகள் எல்லாம் இருக்கு. ஜூலை 31 ஆகஸ்ட் 1 இன்று மழை பொய்த்திருச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். ஆனால் அதை தாண்டி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இதனால அடுத்ததாக குடிநீர் பஞ்சமும் ஏற்பட்டுருமோ? இன்னைக்கு சில பதிவுகள்லாம் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் எழுதும் போது குடிநீர் பஞ்சம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப அச்சமூட்டப்பட்ட நிலையில் இருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தியாளராகவே மாறி அங்க இருக்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட்டை சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. இப்ப நம்ம விவாதத்துல இருந்து ஒரு தலைப்பு கேட்க வேண்டிய அதாவது இப்போ நிறைய ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. அதாவது விஜய் அவர்களை யாரு அழைத்தது, யாராவது அழைச்சவர் போறாரா, இல்ல இது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுல இது நிச்சயமாக தாவேக தரப்புல இருந்தோ தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்தோ உறுதியான பதில்கள், உண்மையான பதில்கள் வரப்போதே கிடையாது. நம்ம ஃபேக்ட்ஸ் அவங்க சொல்லாத போது டி.கே. சிவகுமார் ரொம்ப தெளிவா சொல்றார். அவரோட முழு பேட்டியை ஏனையில இருக்கு, முழு பேட்டியை பாருங்க. அதுல the தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் himself had written a letter to chief secretary. தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைமைச் செயலர் கடிதம் எழுதினார். we have fixed August 3 for the meeting. இததான் வினோத் அவர்கள், விவசாயத்துறை அமைச்சர், வேளாண்துறை அமைச்சர், அவர் சொன்னாரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியே நாங்க கிளம்புறோம், ஆகஸ்ட் 3ஆம் தேதி மீட்டிங் நடக்குது அப்படிங்கறத அவர் தான் ஓபன் பண்ண. ஏன் அவர் உடைச்சாருன்னா, அவருக்கு தெரியும் இந்த கடிதம் நாங்க தான் எழுதியிருக்கோம், விஜய் அவர்கள் தான் போடலாம் சொல்லி முதலமைச்சர் தான் போட முடிவு பண்ணிருக்காரு. இந்த முடிவெல்லாம் எப்பொழுதும் எடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ஒரு பெரிய குழப்பம். இன்னும் சொல்ல போனா தாவேக அமைச்சரவைக்குள்ள குழப்பம், தாவேக எம்எல்ஏக்குள்ள குழப்பம், தாவேக ஆலோசகர்களுக்குள்ள குழப்பம். அப்ப யாருக்கு விஜய் கேட்பதுங்கிறது விஜய்க்கு பெரிய குழப்பம். விஜய் அவர்கள் இன்னைக்குமே தனிப்பட்ட முறையில் அவர் முடிவுகளை எடுக்கிறாரா? இல்லை. நீங்க என்ன வேணாலும் கதை சொல்லிக்கலாம். அவரே ஒரு முடிவு எடுத்தார், அவரே அதை பார்த்தார், அவரே படித்தார், அவரே இதெல்லாம் செய்தார். எதையுமே அவர் எடுப்பதில்லை. அவர் தொடர்ச்சியாக ஆலோசகர்கள் யாராவது என்ன சொல்றாங்க, அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, அவரால் சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் ஓகே, ராஜ்மோகன் என்னப்பா சொல்றாரு, செங்கோட்டையன் என்னப்பா சொல்றாரு, ஆதவர்ஜன் என்னப்பா சொல்றாரு அப்படின்னு எல்லா முடிவுகளும் கேட்க இன்று வரை குழப்பத்திலே இருக்கிறார்கள். ஏன்னா முதல்ல யாரோ சொல்லிட்டாங்க, ஆலோசகர்கள் யாரோ சொல்லிட்டாங்க, சார் நம்ம போறது எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு சார், நீங்க ஒரு எம்ஜிஆர் மாதிரி நீங்களுக்கும் உங்க ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும் சார், நல்ல நெரேட்டிவா இருக்கும் சார் அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அதை எடுத்து இவங்களோட எழுதின கடிதம் எழுதிட்டாங்க. ஆனா இந்த கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் செய்திருக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த காவிரி சிக்கல் என்ன போயிட்டு இருக்கு, ஜூன் 12 தண்ணி வரல, விவசாயிகள் பெரிய போராட்டத்துல இருக்கிறாங்களே, கர்நாடகா இப்ப போறது போல சரியாக இருக்குமா, ஜனநாயகம் நம்ம போஸ்டர் படி கிழிக்கிறாங்க, அந்த காட்சியெல்லாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் வேறொரு முதலமைச்சராக இருந்தால் நான் வர்றேன் மாதிரி கடிதம் எழுதிருப்பாருன்னா எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா செய்திருக்க மாட்டேன். இன்னொன்னு இப்ப நம்ம சட்ட போராட்டம் காலகாலமா நடத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாது, பல ரூபத்துல நடத்திட்டோம். ஒரு முறை நேரில் சென்று பேசினால் அதன் மூலமா தீர்வு கிடைக்கணும், நல்ல விஷயம் தானே. அதுல என்ன அவர் போராடுன்னு சொன்ன உடனே அத்தனை கட்சிகளும் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை புரிந்து கொண்டு வச்சிருந்திருக்கலாம்ல. அதை இல்ல ஜெகதீஸ்வரனை விட்டுருங்க. இன்னைக்கு அமைச்சர்களுக்குள்ளேயே போக கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்களே, அவங்க அமைச்சர்கள் அப்ப ஏன் தப்பா அவர் கைட் பண்றாங்க? ஏன் இன்னைக்கு அவர் என்ன முடிவு எடுக்கிறாங்க, போக வேண்டாம்னு சொல்லி அவரே முடிவு எடுக்கிறாங்க. ஏன் டி.கே. சிவகுமார் எங்க சொல்றாரு, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம், ஏரியல் சர்வே எல்லாம் வைக்கிற அந்த அளவுக்கு பிளான் பண்ண வரேன்னு சொல்லி கடிதம் எழுதிட்டாரு. நல்லா சிக்கிறார் நம்மகிட்ட, சிக்கிறவரை கூட்டிட்டு போய் நம்ம ஊர் ஃபுல்லா சுத்தி காமிக்கலாம், பாருங்க எவ்வளவு வறண்ட பூமியா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கலாங்கிற அளவுக்கு அவங்க பிளான் போட்டுருக்காங்கல்ல. அந்த டி.கே. சிவகுமார் ஏன் வேணாம்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. இதுல எதுவுமே நீங்க நம்ம வரோம்னு சொல்லி சொல்றோம், ஒரு வரலாம் ரிஜெக்ட் பண்ணுங்க. ஏன் டி.கே. சிவகுமார் ரிஜெக்ட் பண்ணாரு, போயிருக்க வேண்டியதா இல்ல, அதையும் மீறி நான் போறேன் வர்றேங்க, ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்க 3500 கியூசெக்ஸ் கூட திறந்து நம்ம அடம் பிடிக்கிறீங்க, நான் நேரடியா அந்த தண்ணீரை நான் வாங்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே. ஏன் போகல? அப்ப ஏன் இது மறுபடியும் தடைப்படுது? ஏன்னா தொடர்ச்சியாக குழப்பத்தில் இந்த அரசாங்கமே இருக்கின்றது. நம்மளை விட்டுருங்க. நீங்க அரசியல் கட்சிகள் திமுக தப்பா கைட் பண்ணுவாங்க, அன்புமணி ராமதாஸ் தப்பா கைட் பண்ணுவாரு, அனைத்து கட்சி கூட்டம் போட்டா ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க, நமக்கு என்ன பதில் சொல்றது தெரியாதுன்னு கூட விட்டுருங்க. விவசாய அமைப்புகளோட குரலை கேட்கலாம்ல.
விவசாயிகள் என்ன சொல்றாங்க, போகாதீங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். சரி, இப்ப நீங்க போறீங்க, உங்களுக்கு ஏரியல் சர்வே எல்லாம் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் சும்மா ஊரா காட்டுறாரு. டி.கே. சிவகுமார் கிளம்பி வாங்கினா வருவாரா? சார் நீங்க வாங்க, நான் திருச்சியில இருந்து கூட்டிட்டு போறேன், இல்ல மேட்டூர்ல இருந்து கூட்டிட்டு போறேன், எங்க வறண்ட பூமியோட வறண்டதுன்னு பாருங்க. குறுவை சாகுபடி செய்ய முடியாம எங்க நெற்பயிர்கள் வந்து காஞ்சி கருகி இருக்கு. அந்த கருகின பயிரை கண்ணால பாக்குறீங்களா நீங்க? வரமாட்டாரு. நாம எங்க வரோம், எப்படி வரும்? வரமாட்டாரு. இவர் போன மாதிரி போய் பேசிட்டு அவர் வர வைக்கிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துட்டு வரலாம் இல்லீங்களா? இல்ல அதான் சொல்றேன். இல்ல அதான் சொல்றேன், அவர் அரசியல்வாதி, அவர் வர மாட்டார். நீங்க அதான் சொல்றீங்க, நீங்க அழைப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்றேன். இப்ப நீங்களே ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார். எம்ஜிஆர் வந்து போனாரு 1980களில் போனாரு. அவர் போயிட்டு வந்த உடனே காவிரி திறக்கப்பட்டது, தண்ணீர் வந்தது தான் வரலாறு, அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அதே மாதிரி இவர் போய் பேசி கொஞ்சம் தன்மையாக நிகழ்ந்து ஒரு கூடுதலாக 10 டிஎம்சி பெற்றுக்கொண்டு வந்து விட்டால் அது நல்லது தானே? ஏன் போறதே நம்ம தப்புன்னு சொல்லணும்? 10 டிஎம்சிக்கு எல்லாம் போறீங்க, 3500 கியூசெக்ஸ் திறந்து விடுங்கன்னு மேலாண்மை வாரியம் சொல்லிருச்சு, ஒழுங்காற்று குழு சொல்லுது. முடியாது, நான் மேல்முறையீட்டுக்கு போறேன். நீங்க என்ன சொல்றீங்களா? நீங்க சொல்ல வேண்டியவர்கள் நீங்க, அதாவதுங்க, உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையங்களும் குழுவும் சொன்னாலே நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறவரு முதல்வர் விஜய் வந்துட்டாருப்பா நம்ம திறந்து விட்டலாப்பான்னு சொல்லுவாங்களா? எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி நடக்கும்? நீங்க அதாவது இது மீறக்கூடாது, உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பை மீறக்கூடாது, மீறினா உங்க மேல நான் கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எத்தனையோ தடவை சொன்னாலும் நான் உங்க பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேன், உங்களை மதிக்கவே மாட்டேன்னு சொல்கின்ற கர்நாடக அரசாங்கம், அது பாஜகவா இருக்கலாம் இல்ல காங்கிரஸாக இருக்கலாம். அப்படி இல்ல வெறும் 3500 கியூசெக்ஸ் வெறும் 3500 கியூசெக்ஸ் மட்டும் டெய்லி திறந்து விட முடியாது, எங்களை திறந்து விட முடியாது, எங்கள்கிட்ட தண்ணீர் இல்ல அப்படின்னு சொல்ற அரசாங்கம் விஜய் அவர்கள் போன உடனே அவன் சொல்றேன் இல்லையா, நீங்க உண்மையில் செய்திருக்க வேண்டியது இந்நேரத்துக்கு கடுமையான சட்ட போராட்டத்தை நடத்திருக்கணும். சரி, சட்ட போராட்டம் நடத்த முடியலையா? இங்க விவசாய அமைப்புகள் போராட்டங்களா, அவங்களாவது போராட விடுங்க, நாங்க அவங்களே வீட்டுக்கு அவ்வளவு வைப்போம், அவங்களே கைது பண்ணுவோம், அவங்க மேல் நடவடிக்கை எடுப்போம் நீங்க போயிட்டு இருக்கீங்க. இது என்ன விதமான ஒரு ஏற்படுத்தி புரியல. நீங்க அந்த பக்கம் பாருங்க, கர்நாடகால இருக்கிற விவசாய சங்கங்கள் அமைப்புகள் வந்து அறிவிக்கிறாங்க, போராடுறாங்க, எல்லாத்துக்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது சிலர் கர்நாடக அரசாங்கமே தூண்டி விடுறது கூட நம்ம பேசுறோம். ஆனா இங்க இருக்கிற விவசாயிகள் நியாயமான போராட்டத்தை கூட நம்ம ஒடுக்கிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து நம்ம ஒடுக்கிறோம். இல்ல அதுல வந்து திமுக இது பண்றாங்க, அதோட சதி பண்றாங்க. இது எவ்வளவு காலம் இப்படியே பேசிட்டு இருக்க போராட்டம்? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிருக்கணும். சட்ட போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கணும். நம்ம மறுபடியும் போய் ஆணையத்துல அப்ப என்னதான் நடக்குது, அப்ப ஆணையத்தோட பேச்சை கேட்க மாட்டீங்கன்னா உச்சநீதிமன்ற காலத்தை நாங்க தட்டுவோம்னு சொல்லணும். முதல் வெளிப்படையாக மக்களோட கம்யூனிகேட் பண்ணணும்ல. இப்போ இவர் விஜய் தான் போறாருன்னா, முதல்வர் தான் போறாருன்னா, அப்ப ஆகஸ்ட் 3 என்னோட அஜெண்டா என்ன, நிகழ்ச்சிகள் என்ன? நிகழ்ச்சி நேரம்ல நான் பேச போகுது இந்த தண்ணீரை திறந்து சொல்றதா, இல்ல அவர் வந்து போய் வாங்க சார் மேகதாது சைட்டை கூட பாத்துருக்கான்னு சொல்ல அதுக்கும் போவாங்களா? தெரியல. எதற்கு முதல்ல பிளான் ஒண்ணு போட்டீங்க, அது அஜெண்டா என்ன? விவசாயத்துறை அமைச்சர் வெளிப்படை பேச விட்டுறதா பேசியிருக்கலாம். அவரும் அடக்குறாங்க, இல்ல நீ பேசாதப்பா, தலைமையில இருந்து பேச நீ அவசரப்பட்டு சொல்ற, தலைவர் தான் சொல்லணும், நீ பேச வாய் முடிட்டு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவருக்கு உண்டான ஒரு மதிப்பு என்ன, அவருக்கு உண்டான ஒரு அதிகாரம் என்னங்கிறது பெரிய கேள்வி ஆகுது இல்ல? சரி, தலைமை பேசுவாங்களா? அவங்களும் பேச மாட்டாங்க. பேசுறவங்களே வாய் முடிட்டு இருங்கன்னு சொல்லுவீங்க. பேச வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் பேசுவாரா? மைக்க பார்த்தோன்னா ஒரு திடீர்னு ஓடுவாரு. முதலமைச்சர் யாராவது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியாது. இன்னொன்னுங்க, எனக்கு இந்த டாபிக் ஆக்சுவலி நான் பார்த்தோன்னு என்ன நினைச்சேன்னா, இந்த திசை திருப்புற வேலைகளை தாவேக செய்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே நான் வந்து திமுக மேல நீங்க சொல்றீங்க எனக்கு, ஏன்னா இந்த டாஸ்மாக் வழக்கு எப்ப வேணாலும் விசாரிச்சுட்டே இருக்கலாங்க. காலம் பூரா நீங்க டாஸ்மாக், ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஏற்கனவே 3 வழக்குகள் இருக்கின்றது. மேற்கொண்டு நீங்க வழக்கு போடலாம், இந்த ஊழல் வழக்கு போடலாம், முன்னாள் அமைச்சர் மேல ஊழல் வழக்கு போடலாம். இதுக்காக திமுக வந்து உண்மையில் திமுக செய்கின்ற போராட்டம் மிக மிக நியாயமான, தேவையான, அவசியமான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தை முன்னாடியே கையில் எடுத்திருக்கணும். ஏன் இவ்வளவு காலம் தாத்துறாங்கன்னு எனக்கு எல்லாம் உண்மையை கோபமா இருக்கிறது. எப்பொழுதோ எடுத்திருக்க வேண்டிய போராட்டம் இது. அவங்க வந்து டாஸ்மாக திசை திருப்பணும், நாளைக்கு வேற ஒரு அமைச்சர் ரைடு போடுறாங்க, அதை திசை திருப்பறதுக்கு வேற ஒரு போராட்டம் பண்ணுவாங்களா? இது மக்களின் வாழ்வாதார பிரச்சனை இருக்கின்றது. வெளிப்படைத்தன்மை இல்ல. இங்க வந்து முதலமைச்சர் ஏன் போறாரு, ஏன் போலங்கிறது மக்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அவங்க அமைச்சர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. டி.கே. சிவகுமார் சொல்றதுக்காக போறாரா, இல்ல இவரா விரும்பி போறாராங்கிறது தெரியல. தண்ணீர் வருவதற்கு உண்டான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் செய்ய தயங்குகிறது அப்படிங்கிற மிக முக்கியமான விமர்சனங்களை தான் அந்த போராட்டம் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. ஆனால் திசை திருப்பும் வேலைகளை எல்லாம் தாவே ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. இன்று முதலமைச்சர்கள் வேட்டி சட்டையில் வந்தார். நேற்று 101 அடியில் மேலே நின்று அவர் மெட்ரோ ஆய்வு செய்தார். அவர் கால்களில் நடந்து வந்தார். இப்படி கதைகள் தான் போயிட்டு இருக்கு. உண்மையிலும் வருத்தமாக இருக்கின்றது. நம்ம ஊடகங்கள் சில வருத்தங்களா இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் விவசாயிகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே வேற ஒரு நரேட்டிவ் நோக்கி பேசிட்டு இருக்கோம். அதுவும் மாத்திக்கணும். நம்ம